மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய காணொலியை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலி தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். 3 நாட்களாக தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர்ல திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இருக்கின்ற ஒரு ரகசிய உடன்படிக்கை அங்க தெளிவாவே சட்டமன்றத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. ஏனென்றால் நான் பல காணொலிகளில் பேசியிருக்கிறேன். திமுகவும் அதிமுகவும் கூட்டு களவாணிகள். இவர்கள் எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் ஒன்று நீ ஆட்சி செய்ய, இல்லைன்னா நான் ஆட்சி செய்யறேன். ஒன்னு திமுக ஆட்சி செய்யட்டும், இல்ல அதிமுக ஆட்சி செய்யட்டும். ஆனா மூன்றாவதா இன்னொருத்தர் ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் வந்தா அது திராவிட கட்சி அல்லாத ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தா திராவிடம் தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விடும் என்பதை இந்த 2 கூட்டு களவாணிகளும் தொடர்ந்து அதை கரெக்டா கைகோர்த்து செயல்படுறாங்க அப்படிங்கிறத நான் பல முறை ஏற்கனவே பல காணொலிகளில் பேசியிருக்கிறேன். அது மீண்டும் ஒரு முறை சட்டமன்றத்தில் தெளிவாகவே தெரிய ஆரம்பிச்சிருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம். ஏற்கனவே பன்னீர்செல்வத்தை அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே எடுத்து வெளியே போட்டாச்சு எடப்பாடி பழனிசாமி. அவர்கிட்ட இருந்த எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவியை பறிச்சு ஆர்பி உதயகுமார் கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த ஆர்பி உதயகுமார் எங்க அமரணும் சட்டசபையில அப்படிங்கிற ஒரு மரபு இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர்னா அவருக்கு பக்கத்துல ஆர்பி உதயகுமார் தான் அமரணும். ஏன்னா இதுதான் மரபு, இதுதான் சட்டமன்ற மரபு. ஆனா இதை காழ்ப்புணர்ச்சி காரணமா திமுக இத்தனை நாட்களாக அந்த இருக்கைய ஆர்பி உதயகுமாருக்கு கொடுக்கல. சட்டமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வமே இத்தனை நாட்களாக அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தார். குறைந்தது 4-5 முறை சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி சபாநாயகர் கிட்ட கோரிக்கையா வச்சிட்டார். ஆனா அது பரிசீலனை இருக்குன்ட்டு சபாநாயகர் பேசிட்டு வந்தாரே தவிர, ஆனால் இத்தனை நாட்களாக அந்த எதிர்க்கட்சி தலைவர் வச்ச அந்த கோரிக்கையை நிறைவேற்றல சபாநாயகர். ஆனா திடீரென்று நேற்று தமிழக முதலமைச்சரே சபாநாயகருக்கு கோரிக்கை வைக்கிறாரு. உடனடியாக ஆர்பி உதயகுமாருக்கு அங்க சீட்டை போடுறாங்க. ஓ பன்னீர்செல்வத்தை தூக்கி பின்னாடி லைன்ல போடுறாங்க. இதிலிருந்து என்ன தெரியுது நமக்கு? தமிழ்நாட்டில் அதிமுக திமுக இந்த 2 கட்சிக்கும் எதிராக ஒரு பக்கம் பாமகவின் தலைவர் டாக்டர் அன்புமணி, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான், இன்னொரு பக்கம் பிஜேபி தலைவர் அண்ணாமலை. இந்த 3 பேரும் மக்கள் மத்தியில திமுக அதிமுக செய்கிற இந்த அநியாயங்களை போட்டு உடைத்து கொண்டிருக்கிறார்கள். திமுக அதிமுகவிற்கு எதிரான சக்தி தமிழ்நாட்டில் பெருமளவில் வளர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால தொடர்ந்து மத்தியில பிஜேபி ஆட்சியில் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் பிஜேபி எந்த ஒரு தருணத்திலையும் கால் ஊண்ட விட்டுடக்கூடாது. அப்படி ஒருவேளை பிஜேபியை தனியாக தமிழ்நாட்டில் கால் ஊன்ற விட்டுட்டோம்னா அது திமுகவிற்கு தான் ஆபத்துன்னு தெரிந்து கொண்ட திமுக பங்காளிக்கு பச்சை கொடியை காட்டிடுச்சு சட்டமன்றத்தில். இதுதான் உண்மை. நான் ஏற்கனவே பல காணொலிகளில் பேசிய விஷயம்தான் இது. மீண்டும் ஒரு முறை சொல்றேன். நான் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இந்த 2 கட்சியும் தனித்தனி அணியா நிக்கட்டும். மூன்றாவது ஒரு அணி பாமக, நாம் தமிழர் கட்சி, பிஜேபி, இன்னும் இருக்கிற இதர கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு அணியாக அமைத்து தமிழ்நாட்டில் அணிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளை வெற்றி பெற்று விட்டால் திமுகவும் ஆட்சி அமைக்க முடியாது, அதிமுகவும் ஆட்சி அமைக்க முடியாது. இப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு போச்சு. இப்பொழுது மூன்றாவதாக ஒரு அணி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரப்போகுது. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டில் ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைப்பாங்க. இன்று 2 துருவங்களாக தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த திமுகவும் அதிமுகவும் கூட்டாக சேர்ந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பாங்க. மூன்றாவது ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர விட மாட்டாங்க. ஏனென்றால் இதுதான் திராவிட திருடர்களின் மறைமுக கூட்டணி. அதிமுகவும் சரி திமுகவும் சரி இவர்கள் வேறு வேறு கிடையாது. இரண்டுமே ஒரே கொட்டையில் ஊறிய மட்டைகள். இது எந்த நேரத்திலும் ஒட்டிக்கொள்ளும். இவர்களை மக்கள் எள்முனை அளவு கூட எப்பவுமே நம்பாதீங்க. தமிழ்நாட்டில் திமுக நேர்மையான கட்சி கிடையாது. தமிழ்நாட்டில் அதிமுக நேர்மையான கட்சி கிடையாது. இந்தியாவிலேயே முதலில் ஊழல் வழக்கை சுமந்த கட்சி திமுக.
இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் பதவியில் இருந்த பொழுது வழக்கால் பதவி இழந்து ஜெயிலுக்குள்ள போன முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜெயலலிதா. இப்படிப்பட்ட மிகப்பெரிய குற்றங்களை சுமந்து நிற்கின்ற இயக்கம் தான் இந்த இரண்டு திராவிட கட்சிகளும். இந்த கட்சிகள் நேர்மையான கட்சிகளும் கிடையாது, இந்த கட்சிகள் மக்களுக்கான கட்சிகளும் கிடையாது. தமிழக மக்களின் தலையெழுத்து, தமிழக மக்களை குடிகாரர்களாக இந்த இரண்டு கட்சிகளும் மாற்றிவிட்டது. அந்த குடியை குடிப்பதற்கு தேர்தல் நேரத்தில் அவர்களே பணம் கொடுக்கிற ஒரு நிலையையும் கொண்டு வந்து விட்டார்கள். அந்த பணத்தை கொண்டு அவர்களுடைய மதுக்கடையிலேயே போய் சாராயத்தை வாங்கிட்டு வந்து இவனுங்க குடிச்சிட்டு அவனுங்களுக்கே ஓட்ட போட்டு மீண்டும் அவர்களையே அதிகாரத்திற்கு கொண்டு வர அந்த சூட்சமத்தை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அதனால தமிழக மக்கள் வெற்றி பெறவே முடியவில்லை. தொடர்ந்து தமிழக மக்கள் 50 ஆண்டுகளாக தோற்று கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தமிழகத்தில் 50 ஆண்டுகளாக திராவிடர்கள் வெற்றி கண்டு தொடர்ந்து தமிழகத்தில் 50 ஆண்டுகளாக மக்கள் தோற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தமிழகத்தை 50 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் ஆட்சி செய்கிறது. இப்பொழுது மக்கள் வெற்றி பெறணும். என்ன பண்ணணும்? திராவிட கட்சிகள் தோற்கணும், மக்கள் ஜெயிக்கணும். என்ன பண்ணணும்? தமிழ்நாட்டில் சாராயத்தை ஒழிக்கணும். தமிழ்நாட்டில் சாராய கடை இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தணும். அதுக்கு என்ன ஒரே வழி? டாக்டர் அன்புமணி ஆட்சிக்கு வரணும். வேற வழியே கிடையாது. டாக்டர் அன்புமணியை தவிர்த்து வேற ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தா கூட அது சாத்தியமாகுமா அப்படின்னா கண்டிப்பா அது கேள்விக்குறிதான். ஒருவேளை டாக்டர் அன்புமணி தமிழ்நாட்டின் முதல்வரா வந்துட்டா மதுக்கடைகள் தானாக மூடிக்கொள்ளும். அன்புமணி வந்துட்டு உத்தரவே போட தேவையில்லை. அன்புமணி முதல் நாள் முதல் கையெழுத்து போடவே தேவையில்லை. அவர் கையெழுத்து போடுவதற்கு முன்பாகவே மதுக்கடைகளின் கதவுகள் பூட்டிக்கொள்ளும் தானாக. அவர் ஒருவரை தவிர்த்து தமிழ்நாட்டில் வேறு யாரு ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டில் மதுவை மட்டும் ஒழிக்க மாட்டார்கள். இது 100% உண்மை. யார் நீங்கள் எதை வேண்டும் என்றாலும் வாங்க, கமெண்ட் செக்ஷன்ல வாங்க, வந்து இதுக்கு பதில் சொல்லுங்க. கண்டிப்பா அன்புமணியை தவிர்த்து சீமான் ஆட்சிக்கு வந்தால், அண்ணாமலை ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை மூடி விடுவார்கள் என்று சொல்லுங்க. நடக்குமா இது? சொல்லுங்க. யாரு வந்தாலும் மதுக்கடைகளை மூட மாட்டார்கள். அதற்கு ஒரு காரணத்தை கற்பிப்பார்கள். சீமான் வந்தாலும் மூட மாட்டார், அண்ணாமலை வந்தாலும் மூட மாட்டார், எடப்பாடி வந்தாலும் இனி மூட மாட்டார். அன்புமணியை தவிர்த்து இனி யார் வந்தாலும் மதுக்கடைகளை மூட வாய்ப்பே இல்லை தமிழ்நாட்டில். அப்படி மதுக்கடைகளை மூடிவிட்டால் என்ன நடக்கும்? ஆட்சி மாற்றம் வந்து விடுமா? கண்டிப்பாக வந்துவிடும். ஏன்னா மதுக்கடையை மூடிட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் சம்பாதிக்கின்ற பணம் 500 இருந்தாலும் அது அவங்க கையிலேயே இருக்கும், 100 இருந்தாலும் அவங்க கையிலேயே இருக்கும், 1000 இருந்தாலும் அவங்க கையிலேயே இருக்கும். அவர்களுடைய உழைப்பு அவர்களுக்கு சொந்தமாயிடும். இன்னைக்கு அவருடைய உழைப்பெல்லாம் யார் சுரண்டி கொண்டிருக்கிறார்கள்? தமிழ்நாடு அரசு சுரண்டி கொண்டிருக்கிறது. பாமரன் தான் உழைக்கிற உழைப்பால அவனுடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கானா? இல்ல. அவன் உழைக்கிறான், அவனுடைய உழைப்பால இந்த அரசாங்கம் சந்தோஷப்படுது. ஏன்னா அவன் உழைச்சி அதை கொண்டு போய் மதுக்கடையில கொடுத்து வாங்கி குடிச்சிட்டு போய் நடுரோட்டில் விழணும். அந்த பணத்தை கொண்டு இந்த ஆட்சியாளர்கள் அதிகாரம் பண்ணணும். இப்படி ஒரு அரசு தமிழ்நாட்டில் நடக்குது. இந்த அரசை பத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் பெருமை பேசுறாங்க. ஊடகவியலாளர்கள் எல்லாம் திமுக அரசை போற்றி பேசுறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் பல சாதனைகள் செய்யப்பட்டது. அதில் முதன்மை சாதனை கருணாநிதி ஆட்சி காலத்தில் 1970 மதுக்கடையை கொண்டு வந்தது. அதை யாருன்னா பேசுவாங்களா? தமிழ்நாட்டிற்கு சாதனையா, தமிழ்நாட்டு மக்களுக்கு வேதனையான்றத ஒரே ஒரு விவாதம், ஒரு தொலைக்காட்சியில ஒரு விவாதத்தை நடத்துங்க. தமிழ்நாட்டிற்கு மதுக்கடை சாதனையா வேதனையா? ஒரு விவாதத்தை நடத்துங்க. திமுக செய்த சாதனைகளில் மிகப்பெரிய சாதனை எது? ஒரு விவாதத்தை நடத்துங்க. திமுக அரசு தொடங்கிய தொழில்ல மிகப்பெரிய தொழில் எது? கோடிக்கணக்கான ரூபாய் ஆண்டு வருமானம் கொட்டுகின்ற தொழில் எது? ஒரு விவாதத்தை நடத்துங்க. மதுக்கடை தொழில் தான், சாராய தொழில் தான் ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான ரூபாயை தமிழக அரசுக்கு கொடுக்கின்ற தொழில். அந்த ஒரு தொழில் தடைபட்டு போனா இந்த அரசாங்கத்தை நடத்த முடியாதுன்னு ஆட்சியாளர்கள் சொல்றாங்க. இதற்கு வக்காலத்து வாங்கி பேசுறவன் பல பேரு. நான் ஏன் இவ்வளவெல்லாம், எனக்கு நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ல சொல்றீங்க உன்னுடைய வாய்ஸை கொஞ்சம் குறைங்க, உங்களுடைய வாய்ஸை கொஞ்சம் குறைங்கன்னு. நானும் நினைக்கிறேன் குறைக்கணும் அப்படின்னு தான். ஆனா இப்படிப்பட்ட விஷயங்களை பேசும்போது எப்படிங்க நான் குறைச்சி பேசுறது? என்னையும் அறியாம என்னுடைய குரல் அவ்வளோ மேல போகுது. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள்
திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சி, திமுக அதிமுக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் பிஜேபி, இந்த கட்சியில் இருக்கிற யாருமே அன்புமணியை பற்றி தவறாக பேசுவதற்கு, அன்புமணியின் மீது குற்றம் சுமத்துவதற்கு தகுதியுடையவர்கள் இந்த இயக்கங்கள்ல யாரும் கிடையாது. ஏன்னா இந்த இயக்கங்கள் அத்தனையும் குறைந்தபட்ச மாநிலத்திலையும் மத்தியிலையும் அதிகாரத்தில் இருந்த இயக்கங்கள். ஆனா டாக்டர் அன்புமணி அவர்கள் மாநிலத்தில் அதிகாரத்தில் இல்ல, மத்தியில 4.5 ஆண்டுகள் சுகாதாரத்துறையில அமைச்சரா இருந்தார். அந்த 4.5 ஆண்டுகள்ல அவர் செய்த சாதனை உலகம் முழுவதும் போற்றப்பட்டது. மத்திய அரசில் அங்கம் வகித்த சாதாரண ஒரு அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர். அந்த அமைச்சர் 4.5 ஆண்டு அமைச்சராக இருந்த பொழுது அவருடைய தொலைநோக்கு சிந்தனை கொண்டு வந்த திட்டம் தான் இன்று இந்தியா முழுவதும் சுகாதாரத்துறையில பெரும் புரட்சியை செய்திருக்கிறது. அவர் செய்த அந்த சாதனைக்காக உலக நாடுகள் பல விருதுகள் கொடுத்து வாழ்த்தியது. தமிழ்நாட்டில் இருக்கிறவன் எவனுமே அதை பத்தி பேசுறது இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகவியலாளர்கள் யாருமே அதை பத்தி பேசுறது இல்லை. அவர்கிட்ட இருக்கிற தனித்திறமையை பத்தி எந்த ஊடகமும் விவாதம் நடத்துறது இல்லை. ஒரு மாநாட்டையோ ஒரு கூட்டத்தையோ போட்டு மக்கள் கிட்ட போய் பேசினா எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு ஓட்டு போடுங்க அவர் கேட்டுட்டு இருக்கிறதுல. மக்களுக்கான பிரச்சனைகள் இவ்வளவு இருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும்னா தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வேண்டும். ஆட்சி மாற்றம் வந்தால் மக்களின் வாழ்வியல் மாற்றம் வரும்னு சொல்றாரு. இத பேசுறதுக்கு தமிழ்நாட்டில் 4வது தூண் என்று சொல்லுகின்ற ஊடகம் இருக்கணும். இந்த விஷயத்தை அவர் ஒரு 1000 பேரோ 5000 பேரோ 10,000 பேரோ குழுமி இருக்கின்ற ஒரு கூட்டத்தில் ஒரு மாநாட்டில் பேசுறாரு. ஆனா தமிழ்நாடு முழுவதும் 8 கோடி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையை ஊடகம் தான் செய்யணும். ஏன்னா தேசத்தின் 4வது தூண் ஊடகம். இந்த ஊடகம் தான் நாட்டுல நல்லது செய்யறவங்க யாரு, கெட்டது செய்யறவங்க யாரு, ஆட்சியாளர்கள் எதை செய்யறாங்க, ஆட்சியாளர்கள் செய்வது சரியா தப்பா, எதிர்க்கட்சிகள் நேர்மையாக செயல்படுகிறதா இல்லது அரசாங்கத்திற்கு எதிராக செயல்படுகிறதா, மக்களை தூண்டி விடுகிறார்களா அல்லது மக்களுக்கு சாதகமாகத்தான் இந்த எதிர்க்கட்சிகள் பேசுகிறதா என்பதையெல்லாம் ஊடகம் தான் நேர்மையான முறையில வெளிப்படுத்தணும். அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். மக்களுக்கு தெரியாத விஷயங்களை, ஆட்சியாளர்கள் செய்கின்ற தவறை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல ஊடகம் தான் இருக்குது. ஆனால் அந்த ஊடகம் ஆட்சியாளர்கள் செய்கின்ற தவறை கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பதில்லை. ஆட்சியாளர்கள் தவறு செய்தால் அதை திசை திருப்பி எதிர்க்கட்சி செய்வது போல கொண்டு போய் மக்கள் முன்னாடி சேர்க்கிறீங்க. ஆட்சியாளர்கள் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டா அதை காப்பாற்றுவதற்கு அந்த பழியை தூக்கி ஆப்போசிட்ல போடுறீங்க. இதையெல்லாம் ஊடகம் செய்தால் மக்களுக்கு உண்மை எங்கிருந்து தெரிய வரும்? இவர்தான் குற்றவாளி என்பது மக்களுக்கு எப்படி தெரிய வரும்? ஆட்சியாளர்கள் சரியாக செயல்படுகிறார்களா அல்லது ஆட்சியாளர்கள் மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார்களா என்பது எப்படி ஆட்சியாளர்களுக்கு தெரிய வரும்? வாக்குக்கு பணம் பெற்றுக்கொண்டு மக்கள் வாக்களிப்பது மக்கள் செய்கின்ற குற்றம். இதை நான் ஏற்கிறேன். ஆனால் மக்களிடத்தில் வாக்குக்கு பணத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று கொண்டு போய் பணத்தை கொடுக்கின்ற இந்த அரசியல்வாதிகள் குற்றவாளிகளா இல்லையா? இந்த அரசியல்வாதிகள் பணத்தை கொண்டு போய் மக்களிடம் கொடுத்து எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்பது அரசியல்வாதிகள் செய்கின்ற குற்றமா இல்லையா? இதை தேசத்தின் 4வது தூண் என்று சொல்லப்படுகின்ற ஊடகம் தான் மக்கள் முன்னாடி வெளிச்சம் போட்டு காட்டணும். மக்கள் கிட்ட போயிட்டு ஒரு கருத்தரங்கு மாதிரி நடத்தி விளக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஊடகங்கள்ல விவாதம் பண்ணணும். இதையெல்லாம் யார் செய்யணும்? 4வது தூண் தான் ஊடகம். ஊடகம் தான் செய்யணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? பாமக வந்துட்டு பேரம் பேசிட்டு இருக்குது திமுக கிட்ட, பாமக அதிமுக கிட்ட பேரம் பேசிட்டு இருக்குது, பாமக திமுக கிட்ட பேரம் பேசிட்டு இருக்குது, பாமக பொட்டி வாங்க தயாராயிடுச்சு. நான் என்ன கேட்கறேன்னா, பாமக பொட்டி வாங்கிச்சா, நாம் தமிழர் பொட்டி வாங்கிச்சா, பிஜேபி பொட்டி வாங்கிச்சா, இந்த கதை அப்புறம். ஆனா இந்த பொட்டியை கொடுக்கறதுக்கு தயாராகிற ஒரு கட்சி இருக்குது இல்லையா, அது அதிமுக திமுக பிஜேபி காங்கிரஸ், இந்த கட்சிகள்லாம் வந்துட்டு மற்ற கட்சிகளை கூட்டணியில் இணைத்துக் கொள்வதற்கு இவர்கள் தானே அவர்களுக்கு பொட்டி கொடுப்பதாக நீங்கள் சொல்லுகிறீர்கள். இவர்களுக்கு அந்த பொட்டி எங்கிருந்து வந்தது? இவர்கள் அந்த பொட்டியை எங்கிருந்து கொண்டு வந்து இவர்களுக்கு கொடுக்கிறார்கள்? இந்த விஷயத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இந்த ஊடகம் தானே. இதை ஏன் முதலில் ஊடகம் சொல்ல மறுக்கிறது? வாங்குபவர்கள் அவர்கள் என்று சொல்லுகின்ற நீங்கள், கொடுப்பவர்கள் இவர்கள் தான். இவர்கள் எங்கிருந்து இந்த பொட்டியை பெற்றார்கள், இந்த பொட்டி பொட்டியாக பணம் இவர்களுக்கு எங்கிருந்து வந்தது என்ற உண்மையை நீங்கள் மக்களிடம் சொல்ல மறுப்பதின் உள்நோக்கம் என்ன? இந்த கேள்வியெல்லாம் இருக்குதுல்ல மக்கள் கிட்ட. ஆனா இதையெல்லாம் மக்கள் கிட்ட போய் நீங்க பேசுவீங்களா? இந்த ஊடகம் மக்கள் கிட்ட இதையெல்லாம் சொல்லுமா? இப்ப நான் கேள்வியா வைக்கிறேன், சொல்லுங்க எனக்கு. என் மூலமா மக்கள் அறிந்து கொள்ளட்டும்.
பேச ஆரம்பிச்சா, தமிழ்நாட்டில் நடக்கின்ற அநியாயங்களை பேச ஆரம்பிச்சா இந்த காணொளி போதாது. இதுபோன்று இன்னும் பல காணொளிகள் நாம போட வேண்டி இருக்கு. கண்டிப்பா போடுவோம். இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகள்.